எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி அமாவாசைக்கு வந்திருக்கிறதுனால சைவம் அசைவம் ரெண்டுமே செஞ்சுருந்தாங்க. அசைவத்தோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் பேஜில் நான் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே நல்ல சரியான மழை நண்பர்களே. ஃபஸ்ட்டு சாம்பார் வந்து பார்த்துருவோம். அட்டகாசமாக இருக்குது நண்பர்களே, சும்மா சொல்லக்கூடாது. வேறு லெவல் சாம்பார். சாம்பாரில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, கத்தரிக்காய், இதுக்கப்புறம் இது என்னது சவுசவு எல்லாம் போட்டிருக்காங்க நண்பர்களே. தரமாக இருக்குது நண்பர்களே. அடுத்தது ஆப்பிள், வாழைப்பழம் அது இதுன்னு வச்சு சாமிக்கு படைச்சிட்டாங்க நண்பர்களே. பட் எனக்கு சாப்பிட்றதுக்காக ஒரே ஒரு வாழைப்பழம் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்பளம் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு. தரமாக இருக்குது நண்பர்களே. ஒரு கொத்தரங்காய் போட்டிருக்காங்க பாருங்கள். பாயாசம். என்ன பாயாசம்? பருப்பு பாயாசம் நண்பர்களே. அடுத்து இது வந்து கொத்தரங்காய் தானே, கொத்தரங்காய் பச்சடி. வாழைக்காய் பார்த்துருவோம். எல்லாமே அல்டிமேட், வேறு லெவலில் இருக்குது. நண்பர்களே, இந்த தீபாவளி எங்கள் வீட்டில் சிறப்பாக போயிட்டுருக்கு. என்ன ஒன்று, சரியான மழை நண்பர்களே. மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஆஹா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் சாம்பார் படைச்சிட்டாங்க சைவம். அது என்னறீங்களா, சவுசவு தானே. ஆஹா, தரமாக இருக்குது. நண்பர்களே, ஆனால் இதை விட பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தான் நண்பர்களே வேறு லெவல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு நண்பர்களே. மட்டன் வச்சுருந்தாங்க, அது கூட வந்து பார்த்திங்கன்னா இறால் கிரேவி, மீன் வறுவல் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் இதுவும் சூப்பர். சைவத்துலேயும் பட்டை கிளப்பிட்டாங்க. எதுக்காக தீபாவளி கொண்டாடுவாங்க? துர்க்கை அம்மனுக்கு தான் தீபாவளி கொண்டாடுவாங்க. துர்க்கை அம்மன் வந்து ஒரு அரக்கனை கொன்றதுக்காக தீபாவளி.
அதனால தான் நவராத்திரி விரதம் இருப்பாங்க. எல்லாருக்கும் சாப்பாடே கிடைக்காம எல்லாரோடைய சாப்பாடும் அவனே சாப்பிட்ருவான். கரெக்டா? ஒன்ஸ் அகைன் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி நண்பர்களே. கண்டிப்பாக எல்லோரும் சிறந்த முறையில் தீபாவளி கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும் நண்பர்களே. பழம் இலை கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பாயசத்தை குடிச்சு பார்த்தோம் அப்படி இருக்குங்க. பருப்பு பாயசம் தானே? பருப்பு பாயசமா? பாசி பருப்பா? பாசி பருப்பு பாயசம் செம்மையாக இருக்குது நண்பர்களே. இல்லை ஏலக்காலம் போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோதான் நண்பர்களே, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. எல்லோருக்கும் ஹாப்பி தீபாவளி. டாடா, see you.